தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்களில் நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும். அதே போல் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூரில் நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில் வேட்பாளராக பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறீங்க, எனக்கு தெரியல, நான் ப்ரெஸ் மீட் இன்னும் முடிஞ்சிருக்குன்னு நான் நினச்சிருந்தேங்க. ஆனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில் பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வில் குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரான நிகழ்வில் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்கிறோமோ அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது. அதே நேரத்தில் இந்த முறை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல, நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல, இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தும் வரல. அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இரண்டும் கலவை தான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டேரெக்டாக கேள்விங்கன்னா பதில் சொல்கிறோம். சிஏஜி ஆனால் இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலைன்னா பப்ளிக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய சிஏஜி, கம்பென்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து, குறிப்பாக ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, அதனுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி, அதில் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து, நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலிங்கன்னா, நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன். அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதில் வந்து அக்கௌண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று. குறிப்பாக டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய வருமானம், அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா, டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அது யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும். எந்த நிறுவனம் எவ்வளோ சப்ளை பண்ணுறாங்க, டாஸ்மார்க் வந்து யாருக்கிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க, ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் தேடினீங்கன்னா தான் டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்கள் கஷ்டம். அதனால் சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்துருப்பது ஆச்சரியம் இல்லை, அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை, பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாளை அடுத்து நடக்கக்கூடிய ப்ரெஸ் மீட் அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறோம். அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலாக, காமெடியாக சொன்னால் கூட, இது உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டையும் சில பேர் சொன்னாங்க. அதான் உண்மை. இன்றைக்கி வந்து துரைமுருகன் சில பேர் ட்ரோலெல்லாம் பண்ணுறாங்க, மீமெல்லாம் போடுறாங்க. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில் சொன்னாங்க, அண்ணா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போல தான் டாஸ்மார்க்கில் ஒரு குவார்ட்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க. ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை, யாரும் போய் செக் பண்ணுறதில்ல. ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க, அதில் 9% ஆல்கஹாலுங்கிறாங்க, சில இடத்துல 4.5% ஆல்கஹாலுங்கிறாங்க.
அதை மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அதே போல் இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் IMFL அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. அதனால் இப்போ டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி, அபினை நோக்கி, கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. இது சாதாரணமாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டால் கூட அந்த கருத்தை ஊர்ஜிதம் செய்வாங்க. காரணம், டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கண்ணா. எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க, எந்த நிறுவனம் எவ்வளோ IMFL கொடுக்குறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை. நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆஃப்டேக் பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியாக இருக்குது, அது யாருமே பார்க்குறதில்ல. நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது. இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க. அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவில் வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டுருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது அது ஒரு பக்கம். இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா நான் துரைமுருகன் சொல்கிறது எல்லாமே ட்ரோல் மீமாக பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறாக செய்யுது அப்படிங்கிறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூரில் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்கிறாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்குறாங்க, அப்போ 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐயில் அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை ப்ரெஸ் மீட் நடத்தி கிளியராக இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட்டு இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனால் ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில் வைக்கணும் அப்படிங்கிறக்காக திமுக அரசு வம்பெழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உடனே துரைமுருகன் கேட்குறாங்க 3 வருஷமாக என்ன பண்ணுறீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்போ வர சட்டமன்றத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ளே அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.